அப்படி அமைச்சு போடு. நல்லா அமைச்சிக்க. மீன் என்ன மீன் மாட்டுச்சு? பண்ணாவா? தம்பி பண்ணா மீனாடா? சொல்றா பண்ணா அன்னைக்கு பண்ணா மீனுன்னு அந்த வரது வர நம்ம இதில் கிடக்கும். இதில் ஒன்று கிடக்கணும். காலிக்கில் பாருங்க. அந்த போது பாருங்க. அந்த கிடக்கு. கிடங்கு உள்ள இறங்க வேண்டாம். நிற்கதானு பாருங்க. அந்த சைடில் மட்டும் நிற்கதானு பாருங்க. அப்படியே மேலே பார்த்துட்டு நீங்கள் கவுத்து மட்டும் போட்டு போங்க. எடுத்துக்கிறேன். போட்டோ எடுத்து ஒரு கிலோ இருக்கும். கையில் எடுத்து நீ கிழக்க பாரு. உங்க முன்னாடி பாருங்கண்ணா சுரேஷ். நின்னுக்கா தட்டு நீ தூர போடா. ஓகே இங்கே வா கரணு. அது அப்படியே ஒரு அமுக்காங்க. கேரளா மீன் சொல்லு. அது பேர் தான் கேரளா. போல தான். டைம் ஆயிட்டு இருக்குல்ல. சாக்கு நிறைஞ்சிட்டு என்ன பாருங்க. சூடா டீ காபி சுக்காபி சுண்டல். அதெல்லாம் நம்மளுக்கு வரட்டும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படிதான் வேலையில் இருக்குமோ போச்சு. 2 மீன் போட்டுச்சு. ஒன்னா தான் பிடிச்சிருக்கியா? ஒன்றும் இல்லை ஒன்று என்ன செய்ய. ஆமாம் ஆமாம் உங்களுக்கு பின்னாடியே தான் நான் வரணும். கிடைக்காது. அது கொட்டாமங்களும் அரிங்க சைடுலாம். இருந்தால் மாட்டோம், இல்லைன்னா இல்லை. ஆமாம், அது கீழே இருந்து மேலே ஏறிச்சுல. ஏல டைம் ஆயிட்டு. அரைச்சாக்கு ஆயிட்டு. இந்த மரம் வரைக்கும் அரைச்சி பாருங்க. அப்படியே வளைக்க தூக்கு. அதில் போடுங்க. இல்லை எப்பா தண்ணி 4 டைம் வந்து போகல. அது இந்த இது டேங்க்லி என்ற கழுதை க்ளீன் பண்ண பேர் கொண்டு. மட்டமா இல்லையா? மாட்டல. அதனால சாக்கு தூக்கி விடு. நான் பார்க்க மாட்டேன். ஆமா எங்க அண்ணன் அதை பிடிச்சிருந்துச்சு. என்ன நடக்குது? இப்போ வர நகையில் வர பாருங்க. நகையில் தான் வரோம். அது வேற ஆள் பிடிச்சி தான் பிடிங்க. அது பிடிங்க. தலைச்சு விட்டு பிடிங்க. அதை பயமா ஜம்ப் கை கையில் அண்ணா அங்கே போயிட்டு அங்கே மலைக்கு அந்த சின்னதே தேவையில்லை. அதான்
அது வெயிட்டு அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இங்கே பாருங்க பண்ணு வேண்டாம் பொடிச்சு வேண்டாம் என்னண்ணே இரு விட்றாங்கண்ணே என்ன மீன் இது மாட மடங்க பிடிச்சா கையை வெட்டிடும் சரியா அப்படி கைட்டு ஏன்னா என்ன போய் வெட்டுக்கதா இன்னும் கிடக்கும் போது கையை போய் நல்லா வீடியோ காமிச்சு மீன் என்ன இருக்குன்னா இப்படி பிடிக்கணும். இப்படி இப்படி கிழிச்சிருமா சார் இப்படி பிடிக்க கூடாது. சும்மா இப்படி கிழிச்சிருந்தேன் கையை வெட்டிருந்தேன் இங்கே வரும் என் கையை ரத்தம் இருந்தால் இதுல கிடக்குறேன் கை பெருசு கிடக்குண்ணா நிறைய அது அம்படாது ஒன்று நீங்கள் அதை ஓட்டி பிடிப்பா ஓட்டி பிடி அதே 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 அங்கே தானே போகுது கூப்பிடா கீழே 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 போயிருச்சேன் கீழே கீழே அனுப்பி தூக்கு அடுத்து பல தூக்கு சும்மா போட்டு இருந்த கையை பெரிய பல்லா தூக்கு அந்த பெரிய பல்லா தூக்கு அடுத்து ஒரு பல தூக்கு பெருசு போதுமா அதான் நாளும் ஒரு கிலோ வடிராத உரப்பாடுக்காரன் வருங்க கவரம் இது கிழிச்சிருங்க கவரை இது எப்படி பத்து இந்த கவர் எப்படி பத்தும் ஆடி தேக்க 10 கிலோ போட்டாடு பிடிச்சி எப்படி பட்டம் பார்த்தலாம் ஒரு திரும்ப கட்டேன் ஓட்ட போடலாம் நம்ம சுடுகாட்டு வைக்கிறது தானே நீ ஒரு பெரிய கவர் உனக்கு கிடைக்கலையாப்பா. என்ன பல்படி அது அது நம்ம பல்லு தேய்க்க பல்லுப்படி சாம்பல் வழுக்காது இல்லை கையில் பல்படி தரணும் சாம்பல் வளர்க்க பல்படி ஓ என்ன என்ன 12 மணிக்கு வெடி போடுது சரசரப்பாக இருக்குங்களா அது கை நல்லா இல்லைன்னா வழுக்கு வழுக்குன்ட்டு இருக்கவே முடியாது. நெட்டு நெட்டாக பொரிச்சிடலாம் குழம்பு வைப்பில்ல என்ன செய்ய குழம்பு தான் இவனுக்கு இதே தான் சொல்லி நீரம்பல குழம்பு வச்சா 2 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் பொரிச்சா உடனே அப்படி வம்பா போயிடும் தடை வச்சு வம்பா போயிரும்ல ஒரு மாதிரி ஆயிரும் சாம கெட்டு போயிடும் உடனே குழம்பு உயிரோடு இருக்கணும் இன்னும் எவ்வளோ கிடக்கு இது இருந்தால் பிடிச்சிடலாங்கண்ணா எப்படி பிடிச்சா நிறைய பிடிச்சானோ ஒரு 10 கிலோ பிடிச்சிருப்பாங்க ஒரு மூட்டை நிறைய ஒரு 10-20 மீன் பிடிச்சிருப்பாங்களா ஒரு அரை மூட்டை பிடிச்சிருவாங்க இவ்வளோ இதாக இருக்குது குத்துகள் அருவமான சின்ன அருவமான ஹைப்ரிட் இன்னொரு மீனில் முள் இருக்கு அதில் என்ன மீன்
இதான் இருக்குன்னா பெருசு நினைக்கண்டு சாய் இதோட பெருசு பிடிச்சி வச்சிருக்கோம். இதோட பெருசுலாம் வச்சுருக்கானுங்க. இதோட இவ்வளோ பெருசாக வச்சுருக்கானுங்க. சரி அது ரொம்ப நல்லா இருக்காது, நானும் பெருசு பெருசாக கொண்டு வா அப்படின்னு. சக்க மாதிரி ஆயிரும். மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, எப்படி என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். அது குளத்து மீன் கடல் மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. குளத்து மீன் சாப்பிடுங்க, அது ஒரு டேஸ்ட். நல்ல உடனே உரிச்சு உடனே கழுவி உடனே குழம்பு வச்சு சாப்பிட்டாலே இன்னைக்கு சாப்பிட்றத விட நீங்கள் நாளைக்கு நல்லா சூடு பண்ணி நாளைக்கு சாப்பிட்டா இதோட டேஸ்ட்டாக இருக்கும். அது உரிச்சா ஒரு இதோட வந்துடுதுண்ணா. சாம்பல் வச்சு தானே இது பண்ணுவாங்க. ஆமாம், சாம்பல் இப்போ யார் அடுப்பு எரிக்கா? உமி சாம்பல் உமி இருக்குல்ல, பல்படியாவா பல்படி. இங்க போனா எவ்வளோ சாமான்லாம் எடுத்து வந்துடலாமா? ரைஸ் மில் இப்போ தான் ரைஸ் மில்லை பூட்டிட்டாங்களே. சேர்மக்கா மேனாக்கு சாம்பல் அள்ளி வச்சு தும்பா தெரியுமா? எவ்வளோ இருக்கும் தெரியுமா? நான் தான் சும்மா எடுத்து வந்திருக்கேன். நிறைய கிடக்கணுமே, உண்மையமா கிடக்கும்டா சாம்பல். மீன் அப்படி வெளியே எடுத்துக்காட்டு அந்த மரத்து